எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு? வெரி குட். பேரஞ்ச மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்ய. எல்லாம் ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருக்கு எதான் பிடிக்குது? மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் பிடிக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? இந்த கூடுகையின் நிறைவு நேரத்திற்கு நிறைவு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நான் செய்ய போகிற ஒன்று, இதுவரை இருந்த ஜெபத்திற்கு ஒரு மாறுதல். இனி வருகிற ஜெபம் உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சரியா? எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு பகல் வேளை அபிஷேகம் பண்ணி தான் அனுப்ப போறேன். எனக்கு பிரசங்கத்துக்கு ரொம்ப நேரமெல்லாம் வேணாம். அதுக்கு பிறகு இங்க கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்கு. பிள்ளைகளை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். அப்போ அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் இன்னைக்கு பகல் வேளை முதல் அல்லது இந்த மாலை பொழுது முதல் நம்ம ஜெப வாழ்க்கை மாறப்போகுது. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெப வாழ்க்கை. சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெப வாழ்க்கை என்ன செய்ய போகுது? ஆமா, வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறது முதல் நிலை, வாழ்க்கையே ஜெபமா இருக்கிறது இரண்டாவது நிலை. அதை நீங்க விரும்புறீங்களான்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில் ஜெபம் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? வாழ்க்கையே ஜெபமா இருக்கணும். போனாலும் சரி, வந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி. தோத்திரம், அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கும் பாருங்க. என்னுடைய ஒரு தம்பியான ஒருவரை சந்திப்பதற்கு போயிருந்தேன். அப்போ அவங்க 2 குழந்தைகளையும் என் முன்னாடி கொண்டு வந்தார். அந்த இளைய பிள்ளைக்கு ஒரு 4.5 வயசு இருக்கும். ஆனா அந்த பிள்ளை தோத்திரம் சொல்ற, அண்ணே என் பிள்ளைக்கா ஜோம் பண்ணுங்க அண்ணேன்னு. அப்ப என்னடா அப்படின்னு, இல்ல நல்லா வரணும்னு ஜோம் பண்ணனே. எதுலடா நல்லா வரணும்? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வரணும்னு ஜோம் பண்ணுங்க. என்ன அப்படின்னு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சோத்திரன் சோத்திரன் சோத்திரன்னு சொல்லிக்கிட்டே தூங்கணும்னு. அப்படியே தூங்கிடுவா. பாதியில எப்ப எந்திரிச்சாலும் சரி, சோத்திரன் 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 சோத்திரன்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் தூங்கிடுவானே அப்படின்னா, நானும் ஆமா அண்ணே, இத்தனை வருஷமா நமக்கு தெரியாம போச்சையா. அந்த பாருங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள தேவன் ஏற்படுத்தின தாக்கங்கள் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இந்த நாட்கள் முதல் ஒரு பெரிய மாற்றத்தை தேசங்களிலே தேவன் கட்டளையிட விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற வேத பகுதி ரொம்ப ஆழமாலாம் இருக்காது. என் பிரச்சனை எப்ப மேலோட்டமா தான் இருக்கும், புரியறதுக்கு ரொம்ப லகுவாவே இருக்கும். அதனால நான் புரியுற மாதிரியே பேசுவேன். என்ன எல்லாம் கேட்டுவிட்டு விளங்காம பேரப்படாது பத்தியெல்லாம் இந்த புரியாம சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்ப அதனால நம்ம ரொம்ப லகுவாவே கேட்டுக்குவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் இந்த பிரசங்கம் ஜெப முகாம்கள்ல நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து பிரசங்கம் பண்றதுன்னு அவ்வளவு ரொம்ப விருப்பமா இருக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுங்க, கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். சரி, ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? இப்ப நானே இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க போறேன். நீங்க புரியுற மாதிரி இருக்குமா இல்லையா? ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. ஜெப வேளையாகிய. நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், சரியா இருக்குமான்னு பாருங்க. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கும் 2 மனிதர்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற போது. சரிமா இருக்குமா பாருங்க. ஜெபிக்கிற நேரத்தில் எத்தனை மணி நேரம்? ஜெபிக்கும் 2 மனிதர்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற போது. சரியா இருக்கா இல்லையா? சரியா இருக்கா இல்லையா? அப்ப எல்லாரும் தலைப்பு சொல்லுங்க. மன்னிச்சுக்கிடுங்க, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லுதேன். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கும் 2 மனிதர்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது என்ன நடந்துச்சு? அதான் இன்னைக்கு செய்தி. தலைப்பு சொல்லுங்க. அதுதான் இன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கையில நடக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஆமீன். நான் சொல்றது கவனிங்கம்மா.
நம்முடைய ஜெபத்தை குறித்து நாம் சரியாக புரிந்து கொண்டாலே நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மகிமையாக இருக்கும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தேசத்தின் எதிர்காலம் வேறு எவனுடைய கையிலும் இல்லை, ஜெபிக்கிறவனுடைய முழங்காலில் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் தேசத்திற்கு சொல்லி இருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கும் 2 மனிதர்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது என்ன நடந்ததோ அது இன்று முதல் நம் சபையில், நம் சபைகளில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தாலுகாவில், நம் தனிநபர் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்திலே நடைபெறுவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சும்மா இருக்க விட மாட்டேன். பக்கத்துல கையை நல்லா பிடிங்க, நல்லா பிடிங்க. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்காக கடவுது. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு முகத்தை பார்த்து தானே சொன்னீங்க. ஐயா 2 பேர் முகத்தை பார்க்க மாட்டான். ஒன்னு திருடே, எங்க ஊர்ல கள்ளையம்பாக. 2வது தோத்திரம் பேய், பிசாசு முகத்துல பார்க்க மாட்டான். இந்த 2 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் முகத்துல பார்ப்பாங்க. இப்போ ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, இந்த வார்த்தையின்படியே ஆக கடவை. அப்ப முன்னால விட இப்ப சிலர் மனம் திரும்பி இருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது? இந்த 3ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது? வேகமா அந்த 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை வேகமா ஒன்னு வாசிங்க ஒருத்தர். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டிலே வைப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து படிக்கிறீங்களான்னு அத பாக்குறீங்களா, படிக்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. என்ன தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். என்ன கேட்டான்? நன்றி. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். சரி. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சரி, அடுத்து அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அண்ணே ஒரு நிமிஷம், நிறுத்தி நிறுத்தி படிக்கலாமா? அதே குதித்து எழுந்து நின்று நடந்தான். தொடர்ந்து நடந்து குதித்து, அடுத்து 2வது நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு துதித்து ஆலயத்திற்குள் அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கும் மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது இங்க ஒரு மனுஷனுக்கு என்ன நடந்திருக்கு? அற்புதம் நடந்திருக்கு. இது நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சா ஒரு ஆமேன்னு சொல்லிக்கலாம். இது நம்ம சபையில நடக்கணும்னு நினைச்சா ஒரு ஆமேன்னு சொல்லிக்கலாம். இது நம்மை கொண்டு நடக்கணும்னு நினைச்சா ஒரு ஆமேன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஊழியர்களை கொண்டு நடக்கணும்னா கை தட்டி ஆமேன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? எல்லாம் தலைப்பை சொல்லுங்க. ஜெபிக்கிற நேரம். நீங்க பேசணும். உபவாச கூட்டம் இல்ல, கன்வென்ஷன் வைங்க. நீங்க தூங்கினாலும் நாங்க கண்டுக்கிட மாட்டோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இழுத்து ஓடிற வண்டி. தோத்திர கர்த்தருக்குள் நித்திரை இடைந்தவர்களை கடைசி நாளில் எழுப்புவார் அப்படின்னு பெயர்வான். இது உபவாச கூட்டம் இல்ல, சரிதானே? சுவாலி முடிஞ்சு. இப்ப தலைப்பு சொல்லுங்க. ஜெபிக்கும் நேரம். ஜெபிக்கும் 2 மனிதர்கள் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது என்ன நடந்துன்னு பார்க்கலாமா? இப்ப ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்ததா இல்லையா? கொஞ்சம் பிரிச்சு படிக்கலாமா? சரி. அப்படியே அந்த 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுக்க சொல்லுங்க. இப்ப பாயிண்ட் நம்பர் 1 எழுதுங்க. சாப்டர் 3 verse 2 and 8 அந்த வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்தை படிச்சீங்களா? நம்ம 8ஆம் வசனம் படிச்சீங்களா?
அதுல என்ன சொல்லி இருக்கு? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு. சரிதானே? சரிதானே? இந்த மனுஷன் நடந்தானா இல்லையா? இப்ப 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எத்தனை வயசு? 40. ஒரு முறை கூட சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 40. பாஸ்டர் என்ன சொல்ல வரதானே கேக்குறிய? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியே இருக்கும். சரியா தான் கொஞ்சம் கேட்டுக்கோ. ஐயா, ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு போனப்ப 40 வருஷம் மன விருப்பம் நிறைவேறிச்சா இல்லையா? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை வருஷம் முடவனாக இருந்தார்? வயசு எத்தனை? அப்ப இவருடைய நடக்கணுங்கிற ஆசை எத்தனை வருஷம்? 40 வருஷம் எதிர்பார்ப்பு, 40 வருஷம் மன விருப்பம், 40 வருஷ ஆசை, 40 வருஷ ஜெபம், 40 வருஷ உபவாசம், வெகு நாட்கள் காத்திருந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சா இல்லையா? மாற்றம் வந்துச்சா இல்லையா? நான் சொல்றேன், இன்றைக்கு பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்துக்கு போனா வெகு நாட்கள் காத்திருக்கிற சில பிரச்சனைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் பதிலளிக்க போகிறார். ஆமென். இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து தெளிவா பேசுங்க. ரொம்ப நாட்களா நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு அற்புதம் நடக்குது. இன்னைக்கு எப்போன்னு கேட்டாங்களா? எப்போன்னு கேட்டாங்களா? இன்னைக்குன்றங்க. இன்னைக்கு ஜெபித்த இன்னைக்கு ரொம்ப எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் பாருங்க. போன வாரத்தில் ஒரு பிள்ளை தோத்தர நிறமாச கர்ப்பிணியா சபைக்கு வந்தா. அப்ப காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். அப்ப நானே, மக்களே எப்படி நல்லா இருக்கிறியான்னு. ஆமாப்பா. சரி, ஹாஸ்பிட்டல் போறியா? சரி வா ஜோம் பண்ணுவோம். உடனே வயிற்ற பிடிச்சிட்டு என்கிட்ட சொன்னா, 23 வருஷம் 23 வருஷம் குழந்தை இல்லை. அவ சொல்ற 23 வருஷங்கள் நான் காத்திருந்த காத்திருத்தலுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்துட்டாரியா. எத்தனை வருஷம்? 23 years. இந்த ஐயாவுக்கு சொல்லுங்க, குழந்தை இல்லாம யாராவது இருக்கீங்களா ஐயா? இங்க திருமணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம கை தூக்கிய இன்னைக்கு முடிவில் நம்ம அப்ப எத்தொருத்தர் ஒழுங்கு பண்ணிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வார். இன்னிமா நீ குழந்தை இல்லாம இருக்க இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம் கண்ணீர் இருக்கா, 40 வருஷம் அவமானம், 40 வருஷம் இல்லாய்மை, 40 வருஷம் பெருமூச்சு, 40 வருஷம் கண்ணு வெளிப்பு, 40 வருஷம் உபவாசம், 40 வருஷம் ஆராதனை, 40 வருஷ தோத்திர ஏக்கம், 40 வருஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே ஜெபிக்கிற ஒரு மனுஷனால கொடுக்க முடியும்னா, இந்த விளாத்திக்குளம் பகுதியில் என் பிள்ளைகளுடைய அநேக நாட்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா வரவேறாது? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்கதரிசியா மாறணும்னு ஆசை இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா அப்படியே கையை பிடிச்சிட்டு முகத்தை பார்த்து சொல்லு, இன்னைக்கு நடக்கும்க்கா, பயப்படாத. அவ்வளவுதான். நீங்களும் தீர்க்கதரிசி ஆகலாம். ஆனா நீங்க சொல்லுகிற வார்த்தை நடக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன ஆயாச்சு? நீங்க ஜோரா கைத்தட்டி ஆண்டவருங்கன்னு சொல்லு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். விசுவாசத்தை குறித்து பேசணும், நேரமாயிட்டுல. 40 வருட மன விருப்பத்தை ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது அவனால் பார்க்க. அப்ப இன்றைக்கு பகல் வேளை உங்களை பார்த்து தெளிவா சொல்றேன், ஜெபிக்கிற என் வாழ்க்கையில் அது நடக்கும், ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில் அது நடக்கும்.
ஜெபிக்கிற என் ஊழியக்கார வாழ்க்கையில் அது நடக்கும். ஜெபிக்கிற எங்க சபையினுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். எங்க தாலுகாவில் அது நடக்கும். ரொம்ப வருஷமா எங்க பரிசுத்தவான்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் எங்க தாலுகாவில் வெளிப்படும். அது கண்டிப்பா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க கொஞ்சம் பேரா இருக்கோம், அன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? 2 பேர் தானே. 2 பேர். நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, 2 பேர் மூலமாய் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வர முடியுமானால் இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாது, நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க டைரியில எழுதுங்க, அநேக நாள் நான் காத்திருக்கிறவைகளுக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது என்று எழுது. உனக்கு தைரியம் இருந்தா எழுது. நான் சொன்னதுனால எழுத வேணாம், உங்களுக்கு வில்பவர் இருந்தா எழுதலாம். வெகு நாட்கள் நான் காத்திருக்கும் காரியத்திற்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது. நடக்கும்னு இருக்கப்படாது, நடந்துருச்சு அவ்வளவுதான். நடக்கும்னா இனி என்னைக்கு நடக்கும்னு தெரியாதுல்ல, சரிதானே? நடந்துருச்சு, நடந்துருச்சு, நடந்துருச்சு. சரி, ஒரு ஆமீன் சொல்றீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது பாயிண்ட்டுக்கு போமா. 2வது வசனம் வாசினே. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். எப்படிங்க சுமந்து? எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சொல்லுங்க. சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க. சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்படிதானே? ஒரு பார்சலை கொண்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். 8ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். 40 வருஷம் அடுத்தவர்களுடைய சகாயத்துடன் வாழ்ந்தவன். 8வது வசனம் சொல்லுது, சுயமாய் வாழ வைத்தது தானே ஜெபம். புரிஞ்சவன் சும்மா இருக்க மாட்டான். 40 வருஷம் சுமந்து கொண்டு அடுத்தவன் சகாயத்துல தானே வாழ்க்கை வாழ்ந்துச்சு. யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது தாங்க மாட்டாங்களா? யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது விடுதலைக்கு நேரம் நடத்த மாட்டாங்களா? யாராவது வரமாட்டாங்களா? யாராவது தர மாட்டாங்களா? யாராவது தூக்க மாட்டாங்களா? அடுத்தவன் சகாயத்துல தான் இத்தனை வருஷம் ஓடிச்சு. இப்ப சொன்னார், இல்லை இனி ஒருவேளை என்ன தூக்க வேண்டாம், நானே எந்திரிச்சு போயிருவேன். அடுத்தவன் உதவியில வாழ்ந்த என்ன என் சொந்த பலத்துல வாழ வைக்கிறதாமா ஜெபம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை வேணும்? பாசே ஆமா ஐயா. அல்லேலூயா. ஆமென். அசியா, நம்ம ஊழியங்கள்ல யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நம்ம சபைக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? ஏதாவது தருவாங்களா? இப்படித்தானே நம்ம ஆட்கள் முழுவதும் வாழ்றா. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, யாரும் நமக்கு உதவி செய்யண்டா, நம்ம உதவி செய்யலாம்லான்னு. அதுதானே ஜெபம், அதுதானே ஜெபம். எத்தனை வருஷம் அடுத்தவன் உதவி? 40 வருஷம் இல்லைன்னு. சுமந்து தூக்கி சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆனா ஒரே நாளில் என்ன செய்தார்? ஐயா, இதுவரையும் செய்த எல்லா உதவிக்கும் நன்றி, இனி எவருடைய உதவியும் எனக்கு தேவை இல்லை, என் சொந்த பலத்தில் வாழ என் ஜெபம் எனக்கு உதவி செய்தது. அப்படியானால் நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் யாருடைய உதவியும் இன்றி நம்மை ஜெயமாய் வாழ வைக்கிற ஜெபம் அது. அல்லேலூயா. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. நம்பிக்கை இருக்கானே? அல்லேலூயா. இப்ப பிரசங்கத்துக்கு தலைப்பை சொல்லுங்க. ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றால் அந்நியனின் உதவியில் வாழ்ந்தவனை அது சொந்த பலத்தில் வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருவோமா? நேரமாச்சுலாமா? சரி, இப்ப 5வது வசனமும் 6ஆம் வசனத்தையும் படிங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, சொல்லுங்க, ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நீங்க நல்லா கவனிங்க. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் தானே படிச்சிருக்கோம். 5வது வசனத்தில் இந்த சப்பானியின் எதிர்பார்ப்பு என்ன? நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க எனக்கு விட சொல்லணும். சப்பானியின் எதிர்பார்ப்பு என்ன? ஏதாவது கிடைக்குமாண்ணா? இன்னும் கொஞ்சம் கூட யோசிங்க, துருபிடிச்சு போகும். கொஞ்சம் யோசி சொல்லுங்க. அக்கா, ஜெபம் பண்ண மாட்டாங்களா? இல்லையே, தப்பா இருக்க. வெள்ளியும் பண்ணும். தேங்க்யூண்ணே. ஏதாகிலும் கிடைக்கும் பார்க்கிறாம்ல. பேதுரு அழகா சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் என்கிட்ட இல்லை, பொன்னும் என்னிடத்தில். அப்ப இந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? சொல்லுங்க, என்ன எதிர்பார்ப்பு? சரிதானே? இந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு வெள்ளியும் பொன்னும். ஆனா கிடைச்சது என்ன? கிடைச்சது என்ன? தெய்வீக. நான் சொல்றேன், இந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார் அல்லது பேதுரு நிறைவேற்றினால், நாளைக்கு காலையிலையும் வந்து எங்க இருப்பான்? எங்க உட்கார்ந்து இருப்பான்? அதே வாசல்ல பிச்சை எடுக்கிறதான உட்கார்ந்து இருப்பான். ஆண்டவர் பார்த்தார், இலே பிச்சை எடுத்துமா, உனக்கு பிச்சை எடுக்கிற ஆசை விடல, நீ எதிர்பார்க்கிறத நான் தரமாட்டேன், நீ எதிர்பார்க்காததை உனக்கு தருவேன். சொல்ல சரிதானா? ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது எதிர்பார்க்காத ஒன்றை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்க முடிந்தது. இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எதிர்பார்க்காத ஒன்றை இந்த பகல் வேளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். சரிதானே? நீங்க எதிர்பாராத ஒன்றை, உங்க குடும்பம் எதிர்பாராத ஒன்றை, உங்க வாழ்க்கை எதிர்பாராத ஒன்றை, உன் ஊழியத்தில் எதிர்பாராத ஒன்றை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதிர்பாராத ஒன்றை உங்களுக்கு செய்ய பண்ணுகிறது தான் ஜெபம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் எதிர்பாராத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். 40 வரிசை எதிர்பார்ப்பு. 1. 2, சுயமாய் வாழ்கிற வாழ்க்கை. 3, எதிர்பார்க்கிறவைகளுக்கு மேலான ஒன்று. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, கேட்பதற்கும், பேசுங்க, கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, நம்ம தாலுகாவில், சொல்லுங்க, நம்ம தாலுகாவில் நம்ம நினைத்து பார்க்காத மாற்றங்களை என் கர்த்தர் தர விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப வேறெல்லாம் எதிர்பார்க்கலங்க. திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடினேன். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு மனுஷன் உருப்படியா இருந்தாலே தேசத்தை மாற்றி போடலாங்க. ஒரு மனுஷன், அந்த மனிதன் நீங்களா இருக்கலாம் இல்ல, அது நீங்களா இருக்கலாம் இல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கு மேலாய், அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் கிராமத்தில் எதிர்பார்ப்புக்கு மேலானது நடக்க போதுங்க. அதாவது உண்மையா சொல்றேன், எனக்கு இந்த ஊழியம் எல்லாம் இப்படி எல்லாம் தெரியாது. நான் உருவாக்கப்பட்ட இடத்துலையும் இப்படி உருவாக்கப்படலை.
ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், தோத்திரம், ஒரு வெள்ளிக்கிழமை. அவர் டிக்கெட் 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 டிக்கெட்னு வந்து கேட்குறேன். நான் ₹2.25 பஸ்ஸுக்கு பைக்குள்ளேருந்து எடுத்து இந்த மனுஷன் கையில் கொடுத்தேன். இவர் என் கையிலேருந்து துட்டு வாங்கினார்ல, அப்படியே கண்டக்டர் என்ன செய்துட்டார்னா பச்சில விழுந்துட்டார். எனக்கு பயம்னா தாங்காது. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் இப்படி பார்த்தது இல்லைல்ல, செய்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. எனக்கு பக்குன்னு ஆயிட்டு நான் இந்த என்ன சொல்லுது, திருடின பிள்ளை உட்காந்துருக்கும்ல, இப்படியே உட்காந்துட்டேன். அடுத்த பஸ் ஸ்டாப்ல தோத்தர் அவரை எழுப்பி சோடா தண்ணியெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட வாய்மொழி கேட்கிறாக. இவர் சொல்லுதார், என்ன சொன்னார் தெரியுமா, நல்லா தான் இருந்தேன், எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, இந்த தம்பி காசு தந்துச்சு, என் உடம்புல ஒரு மாதிரி ஏறி கீழே வந்துட்டேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்பதான் இதே மாதிரி எங்க ஒரு போஸ்ட்மேனுக்கு நடந்து பாருங்க. மத்தியானம் ஒரு 12:15 மணி இருக்கும். அந்த ஆளு பைக்கில் போயிட்டு இருந்த, என்ன சார் தபால்னார். நான் பைக்கில் தான் இருந்துட்டு என்னன்னு இயேசு விடுவிக்கிறார் ஒரு பத்திரிக்கையை கொடுத்தார். இப்படியே கையில வாங்கினேன், இந்த விரல் அவர் மேல பட்டுருச்சு. அவ்வளவுதான், மனுஷன் ரோட்ல இன்னும் விழுந்து கிடக்கார். அப்பதான் யோசிச்சேன், இந்த ஆளு ஏன் விழுந்தான்? இந்த 2 நிகழ்வுக்கு தான் என் ஜெபத்தினுடைய வல்லமையை என்னை உணர வைத்த வல்லமை. ஆமென். நமக்கு தெரியாதுல்ல ஜெபத்துக்கு என்ன இருக்கு. நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுகிறதற்கும் அதிகமானதை செய்கிற வல்லமை ஜெபத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷன் என்ன எதிர்பார்த்தா? சுகத்தை எதிர்பார்த்தானா? இல்லையே, வெள்ளியும். ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஐயா, நாளைக்கு நீ பிச்சைக்காரனா இருக்க வேணாம், இனி இந்த இடத்துல உன்னை பார்க்க மாட்டேன், அதனால உனக்கு தெய்வீக சுகத்தை தந்துடுறேன். ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றால் எதிர்பாராத சில காரியங்கள் நம்முடைய தாலுகாவில் நடக்க ஆரம்பிக்கும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசியாக விரும்புறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். இப்படியா சொல்லி நிறுத்துறது? ஓடி ஓடி சொல்ல வேணாம், பக்கத்தில் இன்னொருத்தவங்கள்ட்டையும் சொல்லுங்க, 2 பக்கம் சொல்லி நீங்க எதிர்பார்க்காததெல்லாம். ஆமா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, அதாவது நான் இப்ப இருக்கிற சபையை 98ல் ஆரம்பிச்சும் பார்த்துக்கிடுங்க. 10 வருஷம் ஊழியம் செய்து 52 பேர் தான் விசுவாசிங்க. 10 வருஷம் வேலை செய்தேன். 2008ல் இப்ப இருக்கிற ஒரு ஷெட்டுக்குள்ள வந்தேன். 2009 ஜனவரி மாசம் ஆண்டவர் சொன்னார், இனி உன் சபை பெருக போகுது அப்படின்னு வாக்கு பண்ண. எப்படின்னே தெரியல, பார்த்துக்கிடுங்க. எனக்கு பிரசங்கம் சரியா வராது. இப்பவுமே பார்த்தீங்களா, 26 வருஷம் ஆன பிறகு கோமாளி மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு தெரியுதா இல்லையா? 26 வருஷம் பிரசங்கம் பண்ண பிறகு என்ன பார்த்தா உனக்கு என்ன தெரியும்? இவரதை கூட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து பேசி இருக்கலாம்ல, வேற உனக்கு பின்னால வேற இல்லையா? சொல்லுங்க, புரியுதா? அன்னைக்கு பிரசங்கம் வராது, பாட்டும் வராது, சரி ஆராதனை சரியா நடத்தும் வராது. என்னடா வழி? ஒரே வழி, எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு ஜெபந்தான். தோத்தர சபை வளரணும், என்ன செய்யணும்? ஜோம் பண்ணு. சரி, ஜோம் பண்ணியாச்சு, இனி என்ன செய்யணும்? இன்னும் ஜோம் பண்ணு. பாஸ்டர் இன்னும் ஜெபிக்கிறேன், இனி என்ன செய்யணும்? அதுக்கு மேலும் ஜோம் பண்ணு. பாஸ்டர் அதுக்கு மேல இன்னும் ஜோம் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு, ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு நாள் 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்கு. ஒரு மத்தியானம் ஒரு 11:30 மணிக்கு அழியும் பார்த்துக்கிடுங்க. 11:30 12 மணி அந்த நேரம் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ள இருந்து பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளை அலறி அடிச்சுட்டு ஓடி வருது. எங்க சபைக்குள்ள வந்துருச்சு. பரவாயில்லையே, ஒண்ணு வந்துருச்சா? இப்ப ஒண்ணு வந்தோடனே ரைட்டு, வெரி குட், ஒன்ன பிடிச்சு உட்கார வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகல, அடைச்சு. அன்னைக்கு எத்தனை 30க்கு மேலேயாக்கும் வந்தது. நான் சொல்ல புரியலையா?
ஊர் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருக்கு. ஊருக்குள்ள இருந்து 32 பேர்னு நினைக்கிறேன் பிசாசு பிடிச்சு ஓடியே ஆறாம் சபைக்கு கொண்டு வருதுனே. உண்மையிலே சொல்றேன், என் கன்வென்ஷன்ல கூட ஒருத்தன் ஒரேடியா 32 பேர் ரசிக்கப்பட்டதில்லை. அது வேற. அன்னைக்கு பார்த்தா ஒரு பேய். அப்பந்தான் நினைச்சேன், விசுவாசி ஊழியம் செய்யாம இருந்தா பேய செய்தா போதாதானே. அல்லேலூயா. இது வரைக்கும் என் எண்ணம் எல்லாம் மாறிடுச்சுல்ல. அப்ப இன்றைக்கு பகல் வேளை சொல்றேன், இப்படித்தான் அற்புதம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க, இப்படித்தான் என் குடும்பத்துல நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, இப்படித்தான் எங்க தேசத்துல நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. இத்தனை வருஷம் கிறிஸ்தவத்துல நடந்தது அல்ல, இனி நடக்க போகிறது. இதுவரை தேசம் காணாததை இனி இந்த பட்டணம் பார்க்கும். ராமேன் சொல்லுங்க. புதுசா பாப்போம். என்னைக்குமே யோவான் செய்தார், பேதுரு செய்ததை நம்ம செய்துட்டு இருந்தா அவருக்கு நமக்கு என்னென்ன வித்தியாசம்? சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புதுசா ஏதாவது செய்ய வேணாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம எதிர்பார்ப்பை ஜெபம் மாற்ற போகிறது. நம்ம எதிர்பார்ப்பை ஜெபம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க சபையில் ஒரு சகோதரனுக்கு புருஷன் பார்த்துக்கிடுங்க. தோத்தர் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு பெந்தெக்கோஸ்துன்னா அவ்வளோ அலர்ஜி. ரட்சிக்கப்படுதுன்னு சொன்னா அவனுக்கு 7.5. என்ன பார்த்தான்னு வைங்க விழுங்குற மாதிரியே பார்ப்பான். நானும் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், அப்பா எப்படியாவது இவன்ட்டேந்து என்ன காப்பாத்து சுவாமி. ஒரு நாள் ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தான் பாருங்க. எப்படி ஒரு சொப்பனம்? எப்படி சொப்பனம் தெரியுமா? பெரிய கதை. ராத்திரி ஒரு முதல்ல இவனை தேடி வருதான். இவன் ஒத்தையில தான் ஒரு ரூம்ல படுப்பான், நல்லா சிக்கடிப்பான். ஒத்தையில ரூம்ல படுத்திருந்தானா தோத்தர ஒரு முதல்ல வந்திருக்கு. இவனை போய் கெட்டி பிடிச்சி கடிக்க பேருக்கு சொப்பனத்துல. இவன் ராத்திரி அலறி அழுது புரண்டு ஐயோ சொல்லி சவுண்ட போட்டு கட்டில இருந்து கீழே விழுந்து கட்டலுக்கு அடியில எல்லாம் போய் உருளறான். பக்கத்து ரூம்ல படுத்திருந்த மனைவி வந்து பார்த்தா படாத பாடுபடுறான். ஆனா சம்பவம் என்ன? எப்படி? சொப்பனத்துல. கர்த்தருடைய கிரியை பாத்தியலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுதே. உடனே தோத்தர் சொப்பனத்துல சொல்றான். அவன் மனைவி பேரு எஸ்தரு, பாஸ்டரை கூப்பிடுமா, பாஸ்டரை கூப்பிடு. இவன் சொப்பனத்துல சொல்லுதான், பாஸ்டர் ஐயா என்ன காப்பாத்துங்க. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இல்ல, ஒரு எழுப்புதல் கூட்டம் இல்ல, ஒரு உபவாச கூட்டம் இல்ல. ஒத்த சொப்பனம் போதாது அவன் அன்றாட கலத்துறதுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கா? உலகம் நினைக்கிற மாதிரியா? ஏன் முழங்கால் முடக்க வேண்டியவன் முடக்கினானவை நடந்தவைகள் அல்ல, இனி நடக்க போகிறவைகளை உலகத்தால ஜீரணிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு பகல் வேளையில அப்படி ஜெபிக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். சும்மாவா இவ்வளவு தூரம் இந்த ஆட்கள் வந்துன்னு நினைக்கிறேன்? நீ ஆரம்பிச்சிருக்கோம்ல, இப்ப பாரு சூட்டு கொளுத்துறது உனக்கு. ஒரு ஆமேன். ஏன் சொல்றேன்? என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவன் சொப்பன அதோட முடியல. உடனே கொஞ்ச நேரத்துல பாஸ்டர் ரூமுக்கு போறார். பாஸ்டர் என்ன காப்பாத்துங்க. இவன் சொப்பனத்துல சொல்றான், என்ன காப்பாத்துங்க, நான் கோயிலுக்கு வருவேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், பாஸ்டர் ஐயா என்ன காப்பாத்துங்க. இது போதாதானே? நம்ம தாலுக்காவில் ஒத்த நாள் ராத்திரி இது நடந்துருச்சுன்னா நம்ம சபைய கேட்டுக்க. தோத்தர என்ன நடக்குது? இவன் வருவேன், பசையோ என்ன காப்பாத்துங்கன்னு இவன் சவுண்டு போட்டிருக்கான். உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஓடி போய் அந்த முதலையை அடிச்சு அந்த முதலையை பிடிச்சு வெளியே கொண்டு விட்டுட்டேன். அது ஓடிருச்சு. என்ன நடந்துன்னு அவன் தெரியல.
இவன்கிட்ட வந்து இனி ஒண்ணு செய்யாது, நீ தூங்குன்னு சொன்ன. சொல்லிட்டு நான் போயிட்டேன். எப்ப எப்படி? மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை நம்மால வேலைக்கு போம பிள்ளையாட்டம் வந்திருக்கான் உபவாச கூட்டத்துல. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இருந்துச்சா, ஒன்னு காத்திருப்பு கூட்டம் இருந்துச்சா, ஒரு உபவாச கூட்டம் 6 மணி நேரம் ஜெபம் ஒன்னும் இல்லை. 10 நிமிஷம் சொப்பனம் பிள்ளை மாதிரி வந்துட்டான் உள்ள. நம்ம தாலுக்காவில் இது நடந்தா போதாது, நடக்கணும். அப்பா சிலர் சிரிக்கிறத பார்த்தா என் புருஷனுக்கு இப்படி ஒண்ணு வராத அப்படியே தெரியுது. ஏங்கா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா ஏனே நம்ம ஊருக்கு அது வேணாமா? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறா, நீ எதிர்பார்க்கிறது வேற, நான் செய்ய போறது வேற. நீ ஜெபிக்க வந்தப்போ உன் மனநிலை வேற, நான் செய்ய போறது வேற. 2000 வருஷமா சபை பார்த்ததில்லப்பா, இப்ப இனி நடக்க போகிறது இதுவரைக்கும் எவனும் பார்த்ததில்ல, எவனும் பார்த்ததில்ல. ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்த ராத்திரி போதும் ஒரு தேசம் முழுவதையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வர. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது எதனால வந்துச்சு? இது எதனால வந்துச்சு? தலைப்ப முழுசா சொல்லணும், பாதி விழுங்கப்படாது. ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்துக்கு போனப்போ எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, உன் வீடெல்லாம் ஜெப விடா போகுது. உண்மையாவா? செய்திடலாமா? இயேசுவின் ரத்தம் செய்யும், அப்படியே அவதாக. உன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வியாதி சுகமாகட்டுமே. நம்ம வீட்டை தேடி நோயாளிகள் வரட்டும். அண்ணே நீ எல்லாம் ஊழியம் செய்யணும், இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா கேட்சுன்றான். அல்லேலூயா. நான் சொன்னது என்ன? நீ ஊழியம் செய்யணும், தேவன் கிரியை செய்யட்டும், எல்லாரும் ஊழியம் செய்யணும். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே, ஏகோவாகீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ராமேன் சொல்லுங்க. உங்க ஊருக்கு நீங்க தான் போறீங்க, நாங்கெல்லாம் உங்க கூட வரல. எந்த ஊரை விட்டு இனி இந்த ஊர் வேண்டாம்னு மோசே ஓடி வந்தாரோ அதே ஊருக்குத்தான் திருப்பி அனுப்ப போற. என்ன வரும் பொழுது நீ மட்டும் வந்தா, போகும் பொழுது ஒரு குச்சியும் கொண்டு போற. அதான் இன்னைக்கு, வேற ஒன்றும் வேணாம். ஒரு கையில் ஒரு கோல். எதுக்கு? ஜெபம் பண்றதுக்குதே. எதுக்கு? அற்புதம் செய்யறதுக்குதே. எதுக்கு? பிசாசை விரட்டுறதுக்குதே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இனி உங்க ஏரியாவில் நீங்க இருக்கணும், இல்லைன்னா பேய் இருக்கணும். 2 பேர்ல ஒரு தான். இன்னும் 2 சேர்ந்து இருக்கப்படாது. பக்கத்தில் சொல்லுங்க, சேர்ந்து இருக்கப்படாது. சில ஆட்கள் அக்கா செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் நீர், மற்ற நாள் நான் பார்த்துக்கிறேன், கொண்டு விடுவேன். ஒன்னி அது இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மனநிலைகளை மாற்றுகிறவர். ஆமனே, ஒன்னால தானே அற்புதம் நடக்க போகுது. அப்புறம் ஏன் உன்னை இங்கே கொண்டு வந்தான்னு நினைக்கிறீங்க? தோத்திரம். சும்மா இவ்வளோ நேரம் 6 மணி நேரம் உட்காந்து சும்மா இருக்கவா? ஆண்டவர் உங்களை கொண்டு தான் அற்புதம் செய்ய போறாரு. சோமனுவியலாங்க, சோமனுவியலா உண்மையாவா சொல்லுது? சோமனுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் இவங்களுக்கு ஏன் தடை? தலையில் ஏதாவது வச்சு விட்டு வேண்டியதானே? மணி என்னாச்சு? ஆமா, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பிரச்சங்கம் தீர்ந்துன்னு பார்க்குறீங்களா? 13ல் 3 தான் ஆச்சு, இனி 10 மிச்சம் இருக்கு. நான் ஆரம்பிச்சேன்னா முடிக்காத வண்டி. ஒரு ஆமைன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். இது போதும் மாதிரி தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான். மீதி ஏதாவது செய்வோம். இங்கே பாருங்க, 40 வருஷம் மன விருப்பம் நிறைவேறிச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று வாழ்ந்தவனே சொந்த பலத்தில் நிற்க வச்சா இல்லையா? அப்படிதானே? 3வது என்ன நடந்துச்சு? இவன் ஒன்று நினைச்சான், அவர் இன்னொன்னு நினைச்சார், அவர் இன்னொன்னு செய்தார். நான் நினைக்கிறதுக்கு மேல என் குடும்பத்தில் செய்யறதான் ஜெபம், நான் நினைக்கிறதுக்கு மேல என் வாழ்க்கையில செய்யறதான் ஜெபம்.
நான் நினைக்கிறதுக்கு மேல என் சபையில செய்யறதுதான் ஜெபம். இன்னைக்கு பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா இதுவரைக்கும் உன் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நீங்க நினைச்சது இல்லம்மா. நம்ம சபையை குறித்து நீங்க நினைச்சது அல்ல, அது ரொம்ப வேற. நம்ம யாருமே இதுவரைக்கும் பார்க்கல. நீங்க மட்டும் இல்ல, நானும் பார்த்ததில்ல, நாங்களும் பார்க்கல. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஏதாவது செய்யறதா இருந்தா நாங்க சாகிறதுக்கு முன்னால செய்திருங்கன்றோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டோம்ல, பார்க்காம சாவக்கூடாது இல்லனே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, புதுசா பார்க்க போறோம். இதுவரை யாரும் பார்க்காததை பார்க்க போறோம், மகிமையானதை பார்க்க போறோம். அல்லேலூயா. இதை செய்ய வைக்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க. அந்த ஜெபம் எவ்வளவு நேரம் வேணும்? இனி வாழ்க்கையே ஜெபமாயிரும். ஆமாவா? எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். அக்கா, என்ன 8 வயசுல கர்த்தர் அபிஷேகித்தார். 9வது வயசுல என் சபையில நான் தீர்க்கதரிசியா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். இன்றைக்கு அருமையான பகல் வேளை உங்களை பார்த்து தெளிவா சொல்றேன், இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமா. இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களுக்கா ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யலாமா? தேவ கிருபையில வாழலாமா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை ஜெபிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பினார். என்னால செய்ய முடியும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். என்ன இதுக்கு மேல கர்த்தர் விடல. உங்களை ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ணலாமா என்ன? ஜெபிக்கலாமா என்ன? இந்த கண்ணீரும் இந்த முழங்காலும் உங்களுக்கு தெளிவா இருக்கிறது வரைக்கும் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியும். ராமேன்னு சொல்லுங்க. எனக்கு இதுவரைக்கும் ஊழியத்தில் 49 பெட்டிஷன் உண்டு. 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 2 தடவை எங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு என்ன அந்த ஊரை விட்டு போறதுக்கு. ஆனா அவர் போயிட்டார். 25 வருஷம் முடிய போகுது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் கண்களின் கண்ணீரும் உன் முழங்காலும் தெளிவாய் இருக்குமானால் ஜெயிக்கிறது நீயாக இருப்பாய். ஜெபிக்கிறது நீங்க, ஆனா ஜெயிக்கிறது நீங்க தான். வெட்கப்பட்ட சகல ஸ்தானங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேனார்ல. வெட்கப்பட்டது விளாத்தி குளத்திலையும், நல்லா இருக்கிறது தூத்துக்குடியிலையுமா. எந்த கிராமத்துல தலை குனிந்தாயோ அதே கிராமத்துல தலை உயர்த்துகிற கர்த்தர். உங்களால முடியுமானெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை உங்க மேல வந்தா உங்களால முடியும். சொந்த பலத்தினால் முடியாது, சொந்த பலத்தினால் முடியாது. ஆனா இன்னைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். இது சாதாரணமான அபிஷேகம் கிடையாது, ஊழியத்திற்குரிய அபிஷேகம். வளாத்திக்குளம் பகுதியில் கண்களுக்கு முன் ஒரு மனுஷனை கண்டா நீங்க விரும்பவும் ஜெபிக்க வேணாம். ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா இவனை ரட்சிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்ல உங்களால முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை, வியாதியஸ்தனை கண்டா இவனை சுகமாக்குங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா? டெய்லி ஒரு 3 முறையாகிலும் உங்க 2 கையை உயர்த்தி என் தாலுக்காவை ரட்சிங்க ஆண்டவரே, இதை சொல்ல முடியுமா? மாற்றம் வரும், மாற்றம் வரும். ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றால் நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் நம்முடைய குடும்பத்தில். அல்லேலூயா. இப்போ ஜெபத்தினால மாற்றம் வரணும்னா முதல்ல எதுல மாற்றம் வரணும் தெரியுமா? ஜெபத்துல மாற்றம் வரணும். முதல்ல ஜெபத்தினால் மாற்றம் வரக்கூடாது. முதல்ல எதுல மாற்றம் வரணும்? ஜெபத்தில். சொல்லுங்க. இதுவரைக்கும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? சொல்ல வேணாம், மனசுல நினைச்சுக்கோ. இப்ப 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க ஒரு மணி நேரமா மாறி, 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க 1.5 மணி நேரம். முதல்ல எதுல மாற்றம்? ஜெபத்தில். சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம ஜெபத்துல மாற்றம் வருது வருது. சொல்லுங்க, நம்ம ஜெபத்துல மாற்றம் வருது.
நீங்க கையை பிடிச்சு வச்சுட்டே சொல்லலாம். ஜெபத்துல மாற்றம் தைரியமா ஜெபத்துல மாற்றம் வருது. ஜெபத்துல மாற்றம் வருது அண்ணே, ஜெபத்துல மாற்றம் வருது. நம்ம ஜெபத்துல மாற்றம் நீங்க சொல்லும் பொழுது அவங்கள கத்த தொடுவார்னே. கையை விடாத, கையை பிடிச்சுக்கோ. இப்ப ஜெபம் பண்ணுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க பக்கத்தில் இருக்க கையை அப்படி பிடிங்க. ஆண்டவரே இந்த நிமிடம் முதல் கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இவங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க. தேங்க்யூ. இந்த வார்த்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரேகா ரபா கரபா சுனா 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சு. யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா என்று மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கை மாறிச்சு. இப்போ ரிபா ஷக்கரபல துணி எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். இது ஒரு ஜெபத்தினால தானே வருது. இப்ப உங்க கைகளை பிடித்திருக்கிற இவர்களுக்குள்ளே ஒரு ஜெபிக்கிற வல்லமையை கர்த்தர் வைங்கன்னு சொல்லுங்க. இப்ப யாரும் கை தட்டக்கூடாது, ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அம்மா மேல அண்ணன் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். சொல்லுங்க, ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். போராடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு ஜெப வல்லமை இறங்கட்டும். விளாத்திக்குளம் சபைகளுக்குள்ளே, விளாத்திக்குளம் ஊழியர்களுக்குள்ளே, விளாத்திக்குளம் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஜெபிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாலை பொழுதிலே என் கரத்தை பிடித்திருக்கிற இவர்கள் மேல், ஒருவருக்கொருவர் கரத்தை பிடித்திருக்கிற இவர்கள் மேல் உம்முடைய ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க, ஊற்றப்படுவதாக. பசுயா ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நிறுத்த முடியாத ஒரு ஜெபம் ஆரம்பிக்கப்பட போகிறது. நிறுத்த முடியாத சில ஜெபங்கள் சில வீடுகளில் ஆரம்பிக்கப்பட போகிறது. இரவு பகலாய் ஜெபிக்கிற சிலரை கர்த்தர் இந்த பகல் வேளை அபிஷேகம் பண்ண போகிறார். யாரு கைகளை விடக்கூடாது, கைகளை விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கை சிலரை தொட போகிறது. ஆமென். இரண்டாவதாய் கர்த்தர் சொல்லுகிறார், சிலரை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற சில பொல்லாத ஆவிகளை கர்த்தர் இந்த பகல் வேளையில் உடைக்கிறத நான் பார்க்கிறேன். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். எஸ் ரிபா கரம துனமா. தகப்பனே, தகப்பனே, விளாத்திக்குளம் இந்த தாலுகாவிலே ஆண்டவரே தனி நபர் ஜெபம் வளரட்டும், குடும்ப ஜெபங்கள் வளரட்டும், ஜெப குழுக்கள் எழும்பட்டும். நிறுத்த முடியாத அளவிற்கு ஒரு ஜெப மகிமை இந்த பகல் வேளை ஊற்றப்படுவதாக. கதறு கதறு அக்கா, இது சாதாரணமான ஜெபம் அல்ல. எவ்வளவு சத்தமா அண்ணே, சத்தம் உயரட்டும் அண்ணே, சத்தம் உயரட்டும். அரை மணி நேரத்திலே திருப்தி ஆகிறவர் ஜெப ஜீவியம் அல்ல. இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய மகிமை என் பிள்ளைகளின் மேல் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எஸ் தீபா கரம துனமனமா. இப்பொழுதே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. ஏசையா, ஏசையா, இவர்களுக்குள்ளே ஒரு ஜெபிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுவதாக, 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 வைக்கப்படுவதாக. இந்த பகல் வேளையில் இந்த தாலுகாவிலே ஒரு ஜெப சேனை உருவாக்கப்படுகிறது. இப்ப கைகளை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஜீசஸ். டெய்லி உங்களால எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும்னு திட்டமிடணும். ஆனா குறைந்தபட்சம் தேசத்திற்காக காலையில் ஒரு 15 நிமிஷம், ராத்திரியில் ஒரு 15 நிமிஷம், குறைஞ்ச நிமிஷம், சரியா இல்லையா? ஜெபம் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் 15 நிமிஷம் காலையில், 15 நிமிஷம் ராத்திரி, மொத்தம் ½ an hour பர் டே. நான் சொல்லுது புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களால் எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபிக்கலாம். ஆனால் 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்க கூடாதா என்று கர்த்தர் சொன்னார். சரிங்களாம்மா? தனி நபர் ஜெபத்திற்காக கவனம் செலுத்துங்கள். ஜெபிக்க முடியும் ஒரு நாள் எனக்காக, அதே மாதிரி தேசத்திற்காக குறைந்தபட்சம் 1 மணி நேரமாகிலும்
நான் ஜெபிக்க இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ. அவ்வளவுதான். எனக்காகவும் என் தேசத்திற்காக. அவ்வளவுதான். 1/2 hour என் தேசத்திற்காக, 1/2 hour என் குடும்பத்திற்காக போதும். ஆமென். இதுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்படியே கை உயர்த்தி வச்சுக்கிடுங்க. அன்புள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். தினமும் 1 மணி நேரம் இவர்களுக்காக, 1/2 மணி நேரம் என் தேசத்தின் எழுப்புதலுக்காக, 1/2 மணி நேரம் தனித்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பகல் வேளை முதல் என்னுடைய ஜெபம் மாறுவதாக. வேதம் வாசித்து அழுது 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 ஜெபிக்க கிருபை தாரும். ராத்திரி தூங்க விடாதீங்க ஆண்டவரே, தூங்க விடாதீங்க ஆண்டவரே, தூங்க விடாதீங்க ஆண்டவரே, தூங்க விடாதீங்க. உம்முடைய வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. தாலுகாவை கர்த்தர் ரட்சிக்க போகிறபடியினால் அல்லேலூயா. தமிழகத்தை கர்த்தர் தொட போகிறபடியினால் அல்லேலூயா. தேசத்திலே மாற்ற வர போகிறபடியினால் அல்லேலூயா. தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.